ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிளம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம கவி ஸ்டிச்சிங்கில் ஒரு சுடிதார் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நெக்குக்கு நான் எந்த டிசைனுமே வைக்கல. மெட்டீரியல்லே அவங்க டிசைன் பண்ணி ஒரு ரேப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே அது ரொம்ப நீட்டாக இருந்ததுனால அதை கொஞ்சம் கட் பண்ணி அதை மட்டும் ஃப்ரண்ட் சென்டரில் வச்சுட்டேன். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நம்ம பானெக்கு ஷேப்பாக ரவுண்டாக வந்தால் எப்படி இருக்கும், யூனெக் பட் ஆனால் பானெக் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நெக்கு நான் இன்னைக்கு வைக்கிறேன் நான். ஸோ மற்ற சுடிதாரில் நெக்கு டிசைன் வைக்கும்போது கொஞ்சம் மூடனாப்பில் இருக்கும். பட் இதில் எந்த ஒரு டிசைனும் இல்லாதனால லைட்டாக நான் நெக்கு கொஞ்சம் இறக்கிய வைக்கிறேன் இதில் நான். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தோடைய மேல் சைடில் லைனிங் வச்சு அடிச்சுட்டு நெக்கை கட் பண்ணிவிட்டு திரும்பி உள்ளே திருப்பிட்டு நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். முடிஞ்சது, நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் எப்பவும் போல் வழக்கம் போல தான். ஏன் நான் இதெல்லாம் ஏற்கனவே போட்ட வீடியோ தானே, ஏன் இதையே திரும்ப போடுறேன் அப்படின்னாக்கா, நான் ப்ரொஃபஷ்னலாக டெய்லரிங் ஷாப் வச்சு பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சிங்ஸ் போடலாம். பட் நான் என்ன பண்ணுறனோ, நான் என்னுடைய மிஷினில் நான் என்ன பண்ணுறனோ அதைத்தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சுடிதார் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் மெட்டீரியல் எடுக்கும்போது தைக்கும்போது அதை நான் போடுறேன். ஸோ அது நான் போடுறது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடிதார் இப்போ தான் தைக்கிறாங்க, இப்போ தான் நறுக்க பழகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் நான் அதே வீடியோவை நான் திரும்ப நான் போடுறேன் இப்போ. ஸோ நம்ம வழக்கம் போல் ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு, செஸ்ட்டு வேஸ்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டியாச்சு. இப்போ பாட்டம்மை மடிச்சுன்னு தைச்சாச்சு. மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்று போலவும் ஆக்கியாச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம பண்ணிடுறோம். இப்போ இந்த இதில் பேக் சைடு ஸ்டிச்சிங் நான் போடலை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அதை அப்படியே தான் நான் பேக் சைட்லேயும் பண்ணுறோம். ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னாக்கா சைடில் டெம்பிள் லேஸ் வைக்கிறேன் நான். ஸோ இப்போ சுடிதாரில் எந்த டிசைனுமே இல்லைனாலும் டெம்பிள் லேஸ் வைக்கிறதா ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான சுடிதார் எடுத்தாலுமே அதில் டிசைன் கொடுத்து அதில் அந்த டெம்பிள் லேஸை இன்விசிபிளாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எம்ப்ராய்டரி சுடிதார் ஆகட்டும், ஸ்டோன் சுடிதார் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த டெம்பிள் லேஸ் இருக்குது. ஸோ நான் அந்த டெம்பிள் லேஸை பண்டெலாம் வாங்கி வச்சுட்டு நான் என்னுடைய சுடிதாருக்கு நான் ஸ்லிட்லேயும் பாட்டம்லேயும் ஓப்பன்லேயும் எந்த ஒரு டிசைன் போட்டாலுமே நான் நானாகவே கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ எல்லாத்தையுமே மெயின் கிளாத்தையும் சுடிதார் கிளாத்தையும் ஒன்று போல் ஆக்கியாச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் நான் தைச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் போல் ஓரத்தில் மட்டும் மடித்து தைச்சிட்றேன். இப்போ நான் இது ஃபஸ்ட்டு தைக்க உட்காரும்போது எனக்கு இதில் டெம்பிள் லேஸ் வைக்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டை நான் அப்படியே தைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு பேக் சைடு தைக்கும்போது தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் டெம்பிள் லேஸ் கொடுத்துருக்காங்க, ஏன் கீழே கொடுத்தா ஒரு மாதிரி எம்டியாக இருக்குமே, கொடுக்காம இருந்தால் ஒரு மாதிரி எம்டியாக இருக்குமே, சரி நம்ம அதுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் நெக் தைக்கும்போது தான் தோணுச்சு. ஸோ அதனால் பேக் நெக் தைக்கும்போது தான் டெம்பிள் வச்சேன். ஸோ அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பேக் தைக்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நெக்கை அட்டாச் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம், கட் போட்டு திருப்ப போகிறோம், திருப்பிட்டு 2 தையல் போட போகிறோம். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் தைச்சி பழகினீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும். பட் ஆனால் அந்த ஒரு தடவை நீங்கள் பழகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு நிறைய குழப்பம் வரும். ஸோ நீங்கள் திரும்ப பார்க்கறதுனாலையும் திரும்ப தைக்கிறதுனால மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். உங்களுக்கு அது பழக்கமும் ஆகும். ஏதாவது ஒரு தையலை நீங்கள் மறந்துட்டாலுமே திரும்ப ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் போடுறது காட்டுறது வழக்கமாக போடுறதானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நீங்கள் திரும்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் விடமாட்டீங்க. 2-3 தடவை பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் இப்போ தைச்சாச்சு. இப்போ பேக்குமே நான் முடிச்சிட்டேன் பாருங்க. பேக்கு பாட்டம் மடித்து தைச்சிட்ருக்கிறேன். ஸோ நான் பாட்டம் ஏன் இவ்வளோ பெருசாக விட்டேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு டெம்பிள் லேஸ் வைக்கிற ஐடியா இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் பாட்டம் கொஞ்சம் பெருசாகவே தைச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறமேலுக்கு பார்க்கும்போது எனக்கு என்னமோ எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த எம்டியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெம்பிள் லேஸை கொடுத்துருக்குறேன். டெம்பிள் லேஸை நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கீழேருந்து மேலே மடித்து வச்சு தைச்சும் இன்விசிபிளாகவும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்லிட் ஓப்பன் மடிச்சுட்டு அந்த ஓப்பன் மேலேயும் நீங்கள் வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அது எத்தனையோ மெத்தட் இருக்குது. அதில் இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஸ்டிச்சிங் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அங்கே அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேக் முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு அது எம்டியாக இருக்குன்னு நான் ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் வந்து டெம்பிள் லேஸை இப்போ தான் கொடுக்குறேன் அதில் நான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை நான் ஏதாவது இதில் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க, நானும் கற்றுக்கிறேன். எனக்கு கற்றுக்கிறதெல்லாம் சலிப்பே அடைக்காது. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு தோன்றதில்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சுடிதார் தைக்கிறதும் ஒன்று. நான் இந்த மெத்தடில் தைக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இப்படி தான் தைப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் தைப்பாங்க. ஆனால் அது தப்பு ரைட்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்க கம்ஃபர்டபுளுக்கு, அந்த மெட்டீரியல், கிளாத்துக்கு, டிசைனுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட டைமிங் தகுந்த மாதிரி, இந்த மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி தைக்கிறது நாம. ஸோ அதனால யார் தைக்கிறதும் தப்பு கிடையாது. இதுதான் சரி அப்படின்ற ஒரு கரெக்டான ஃபார்மும் கிடையாது. நீங்க உங்களுக்கு எது கைப்பக்குவத்து கரெக்டா வருதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கரெக்டான ஃபார்மா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பேக் வந்து நான் டெம்பிள் லேஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்குமே நான் டெம்பிள் லேஸ் வச்சு முடிச்சிடுறேன். பட் அதை நான் வீடியோ போடல, ஏன்னா டெம்பிள் லேஸ் வைக்கிறது ஒன்று தான் இல்லைங்களா, அதனால அதை நான் வீடியோ போடல. ஸோ டெம்பிள் லேஸ் வைக்கிறது வந்து வச்சுட்டு ஃபைனல் ஸ்டிச் பேக்கில் திருப்பி ஃபைனல் ஸ்டிச் வரைக்கும் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கறதுக்கும் அந்த இடம் வந்து நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. சுடிதார் வந்து எங்க ஸ்டிச் பண்ணி நீங்க போட்டு வரீங்க அப்படின்னு எல்லாருமே என்னோட கொலீக்ஸ் எல்லாம் கேட்கற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் போட்டு போற சுடிதார்ல டிசைன், ஹேண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஷேப்பும் கரெக்டா இருக்கும். எல்லாருமே ரெடிமேட் வாங்குவாங்க இல்லைங்களா, ரெடிமேட் வாங்க மாட்டேன். ரெடிமேட் டாப்பே எனக்கு பிடிக்காது. எப்பவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி தான் போடுவேன். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்க. பிகினர்ஸ் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க பயப்படாம தைங்க, பயப்படாம நறுக்குங்க, தாராளமா ஸ்டிச்சஸ் போட கத்துக்கோங்க. தப்பே கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற காலத்துல நான் சொன்னது இதுதான், நீ எது பண்ணாலும் டெய்லரிங்ல தப்பு கிடையாதுமா. கொஞ்சம் தையல் முன்ன பின்ன இருக்கும், அளவு முன்ன பின்ன குறைச்சிடுவ, இப்படிதானே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாத்தையும். இப்போ ஸ்லீவ்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். எனக்கு இந்த சுடிதாருக்கு இந்த ஸ்லீவ்ஸ் உண்மையிலே எனக்கு பார்க்க அழகா இருந்தது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் தைச்சதுல எனக்கு ரொம்ப ரசிச்சு தைச்சேன்னா இந்த ஸ்லீவ்ஸ் ஒண்ணு, அதுல இந்த ஸ்லீவ்ஸும் ஒண்ணு ரொம்பவும் அழகாவுமே வந்திருக்குது. ஸோ இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளவோ அளவு தெரியும்னா அதை வந்து அப்படியே நீங்க வச்சு அடிச்சுட்டு வாங்க. ஸ்லிட் அளவும் கரெக்டா பார்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நான் எப்பயும் சுடிதாருக்கும் சரி பிளவுஸுக்கும் சரி ஓப்பன்ல வந்து அக்கிள் ஜாயின் பண்றதுலயும் உடம்பு ஜாயின் பண்றதுலயும் 3 தையல் போடுவேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நீங்க ஆர்கட் வந்து உங்க உடம்பு சைஸ் கரெக்டா போட்டீங்க அப்படின்னாக்க சுடிதார் வந்து உங்களுக்கு வந்து மார்பு பகுதி பிடிக்காது, கொஞ்சம் ஃப்ரீயா மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். எனக்கு ஆம்கோல் சைஸ் பெருசு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் லூஸாவே தைச்சுப்பேன் நானு. அப்பதான் எனக்கு போடவும் ஃப்ரீயா இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு ஜிப் வச்சு தைக்கணும்னு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஜிப்பு வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் தைக்கல. நெக்ஸ்ட் டைம் அதை நான் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு சுடிதாருக்கும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் டாட்டும் பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் இந்த டாட் பிடிக்க மாட்டாங்க, பட் நான் டாட் பிடிக்காம சுடிதார் போட மாட்டேன் நான். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான சுடிதார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுடிதார் வந்து ரொம்ப விரும்பி நான் எடுத்தேன். அந்த கலருமே அந்த பாசி கலர்ல உள்ள ஆரஞ்சு கலர் ரோஸ் போட்டது, அந்த கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு தான் எடுத்தேன். ஸோ அந்த சுடிதாருக்கு ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று தைக்கிறேன். எப்பவுமே சரி சுடிதார் இருந்து அப்படின்னாக்கா ஹேர் பேண்ட் தைக்கிறது என் வழக்கம். என் வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கையோட நான் எது பிளவுஸா இருந்தாலும் சரி சுடிதாரா இருந்தாலுமே சரி நான் ஹேர் பேண்ட் தச்சு வச்சிருவேன். நான் மடிச்சு வைக்கும் போது அதிலே சேர்த்து வச்சிருவேன். ஸ்லீவ்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் தைச்சதுதான், இருந்தாலும் என் கண்ணே பற்ற அளவுக்கு எனக்கு ஸ்லீவ்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுதான் ஃபைனல் லுக்கு. ஹேர் பேண்டு, அதுக்கான ஷாலு, சைட்ல பாருங்க அந்த டெம்பிள் லேஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த கிளாத்துக்கும் அந்த டெம்பிள் லேஸ்க்கும் சூப்பரா இருக்கு. ஸோ என்னுடைய சுடிதார் ஸ்டிச்சிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.